விஜய் வந்து சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளோ சீட்டு வேணும், என்கிட்ட சீட்டு இருக்குதுன்றாரு. மந்திரி சபையில் இடம் தரேன்றாரு. என்ன சொல்றது, முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்க உனக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துறேன்றாரு. ஏன் சார் போக மாட்டாங்க? நாங்கள் பல கூட்டத்திலையும் பல செய்திகள் சந்திப்புலையும் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு ஜனவரி மாதம் கடைசியாக இருக்கு. அந்த பொதுக்குழு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறது வழக்கம். அந்த தீர்மானத்தில் அன்னைக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா யாருக்கு நம்ம கூட்டணி போலான்னு அவங்க அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு வச்சுதான் அன்னைக்கு நாங்கள் அறிவிப்போம். அன்னைக்கு கண்டிப்பா செய்தியாளர் சந்திப்போம். அன்னைக்கு மக்களுக்கு தெரிவிப்போம். அது எனக்கு என்ன தெரியும்? அது அதிமுக தான் கேட்டதுன்னு தெரியும். அதிமுக எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கூட்டணிக்கும் இதுக்கு என்னதான் அவங்க, அதுவும் நீங்க அது மண்டபத்துல அவங்க மாவட்ட செயலர் கூட்டத்துல நான் எப்படி போக முடியும், நான் பார்க்க முடியும்? அது எப்படி எனக்கு தெரியும்? அதுல தலையிட முடியும். அதிமுக கூட்டணி தொடர்ந்தா சீட் அதிகமா கேட்கும். அதாவது நாங்க பொதுக்குழு முடிவுக்கு அப்புறம் யார் கூட கூட்டணி போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ கண்டிப்பா நாங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கிற விதம், நாங்க இருக்கிற பலமா இருக்கிற விதம், கண்டிப்பா 5 சீட்டுக்கு கம்மியாதான் நாங்க கேட்போம். கண்டிப்பா கேட்போம். அதாவது தொடர்ச்சியா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, திமுக கூட்டணில இருந்து வெளில வந்தா தீபாவளி சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அதாவது நிறைய கட்சியில வந்து திமுக வந்து திமுக கூட்டணில இருந்து வெளியே வந்தா யாருக்கு தீபாவளி? அவருக்கு தீபாவளியா? பிஜேபி யாருக்கு? அது நீங்க சொல்லலையே. திமுக யாருக்கு தீபாவளியே கொண்டாடுவாங்க, ரெண்டாவது தீபாவளியா கொண்டாடுவாங்க. தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்கன்றது தெரியுமா? தீபாவளிக்கு தமிழனுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தீபாவளிக்கும் பட்டின மக்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. என்ன சொல்ல போனா அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு நாங்க எதிர்ப்பதான் கொண்டாடணும். அப்புறம் எப்படி தீபாவளி? அதை சொல்லக்கூடாதுங்க, வேற ஏதாவது சொல்லலாம். சார், இது சாதாரண நீங்க வந்து ஊடகத்தாருங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணி உடையன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்க மறுபடியும் என்ன கேக்குறீங்களே? நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க, கொட்டயத்துல போடுவீங்க, தலைமை செய்தியா போடுவீங்க. ஜனவரி மாசத்துக்குள்ளார கூட்டணி உடையும் பாருங்க. சார், விஜய் வந்து சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளவு சீட்டு வேணும், என்கிட்ட சீட்டு இருக்குதுன்றாரு. மந்திரி சபையில் இடம் தரேன்றாரு. என்ன சொல்றது, முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்க உனக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துறேன்றாரு. ஏன் சார் போக மாட்டாங்க? சொல்லுங்க. போறாங்க பாருங்க. இங்க நான் கேட்டேன், நான் 20 சீட்டு கேட்டேன், நீ 6 சீட்டு மேல தரமாட்டேன்னு ஒரு கட்சிக்காரர் சொல்லுவாரு. என்ன சொல்ற, ஒண்ணு கூட்டி கொடுக்குறேன்னு வர, நீனாயா கூட்டி தர்றது, எனக்கு இருக்குதுன்னு சொல்ல போறாரு. சார், எனக்கு இப்போ 15 சீட்டு வேணும்னு சொல்ல போறாரு. என்ன சொல்றது? அந்த மாதிரி இது கண்டிப்பா பாருங்க, சீட்டு பத்தாமல் ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே எனக்கு கூடுதலா சீட்டு தரணும் இந்த முறைன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமான்றது தான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா கூட்டணி இன்னும் பாமக இருந்து ஒரு பிரிவு வருதுன்றாங்க, தேமுதிகவும் கூட்டணிக்கு வருதுன்றாங்க. அப்படி இவ்வளவு பேர் வரும்போது அவங்களால சீட்டு எப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் சீட்டு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க 100 சீட்ல நிற்பாங்க. 100 சீட்ல நிற்கும் போது அப்புறம் நான் எப்படி முதலமைச்சர்னு சொல்ல முடியும்? சார், அப்படியே அழைப்பு வருதுன்னா கூட இவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கு அழைப்பு அவங்க கொடுப்பாங்க? யாருக்குமே கொடுக்க முடியாது அவங்களால. இன்னும் அவங்க இன்னும் ஒரு கட்டமைப்புக்கு வரலையே. இப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டின்னு இப்பதான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க, பொதுக்குழு வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதிகமா தெளிவடைகிறதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னு முடிவெடுத்து இன்னும் 20 நாள் 25 நாள் ஆகும். அதனால நீங்க ஜனவரி மாசம் தான் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு தெரியும். நீங்க பாருங்க. அப்புறம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.